நல்ல ஃப்ளஃபியான எக் ஆம்லெட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு 2 முட்டை எடுத்து எக் ஒயிட்டை மட்டும் தனியாக செப்பரேட் பண்ணி எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. எக் ஒயிட் பீட் பண்ணுற டிப்ஸ் என்னன்னு சொன்னால், நீங்கள் எடுத்துக்கிற பவுல்லையோ பீட்டர்லையோ எதுலேயுமே தண்ணி கொஞ்சமும் இருக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமும் மஞ்சள் கரு கலக்காத மாதிரியும் பார்த்துக்கோங்க. நீங்கள் வயர் விஸ்க் வச்சும் செய்யலும். நான் எலக்ட்ரிக் பீட்டர் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். 1 டீஸ்பூன் சீனி சேர்த்துட்டு நல்லா சாஃப்ட் பீக் வர மாதிரி எக் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மஞ்சள் கரு எடுத்து அதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எக் ஒயிட்டோட பீட் பண்ணியிருக்கிற மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு பீட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிட்டு 4லேருந்து 5 நிமிஷம் மாதிரி குக் பண்ணி எடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் குக் பண்ணி எடுங்க. இப்போ இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு திருப்பி போட்டு 1 நிமிஷம் மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ளஃபியான எக் ஆம்லெட் ரெடி. இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye from Miya's Kitchen.